Easy. Okay. Good morning, all. Hope நான் எழுதுறது தெரியும் நினைக்கிறேன். See, last class நம்ம post independence reorganization and consolidation part 1 பார்த்தோம். ஓகேங்களா? See, இப்போ historians after independence இந்தியாவுடைய challenges மூணு ஹெட்டிங்கா பிரிக்கிறாங்க. ஒன்று immediate, இன்னொன்று மீடியம் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். இமீடியட்ல என்ன, மீடியம்ல என்ன, லாங் டேர்ம் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இமிடியட் சேலஞ்சஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அதையும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீடியம் சேலஞ்சஸ்ல என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க. ஆல்ரெடி வி ஹவ் சீன் த சேலஞ்சஸ். நவ் வி ஆர் கோயிங் டு see how they handled the challenges. இதுதான். அதே மாதிரி லாங் டேர்ம் சேலஞ்ச் எப்படி பண்ணாங்கன்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நேருவோட ஏராலே முடிச்சிருவாங்க. ஸோ நேருவின் ஏரால எல்லா சேலஞ்சஸையும் அட்ரஸ் பண்ணிடுவாங்க. அப்பயும் ஒரு சில பெண்டிங் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் ரெவல்யூஷன், ஃபாரின் பாலிசி, இது எல்லாமே அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும். அதெல்லாம் வந்து சப்சீக்வெண்ட் பீரியட்ல மேனேஜ் இட். ஓகே, ஸோ டுடே வில் சி வாட் ஆர் த மீடியம் டேர்ம் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை போஸ்ட் இந்தியா அண்ட் வாட் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை அவர் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீடியம் டேர்ம் சேலஞ்ச், அதாவது ஒரு 2 to 3 இயர்ஸ்ல அட்ரஸ் பண்ண வேண்டிய சேலஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமிங் தான். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் செட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே ஒன் செகண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் செட் பண்ணிட்டாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில எப்படி அந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ த ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ whenever there is a question about Constitution Assembly, we can expect a question whether the Constitution Assembly is a sovereign body or not. Yes or no அப்படின்னு கேட்க முடியும். இதுல வந்து ரெண்டு விதமான ஒப்பீனியனை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒரு சில வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ் told that the Constitution Assembly of India is not a sovereign body. ஏன்னா ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செட் பண்ண பாடி தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஒரு கலோனியல் கவர்மெண்ட் செட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. அதுல இந்தியன்ஸ் இருந்தாங்க. அதோடைய ப்ரொசீஜர், எப்படி அதுல மெம்பர்ஸ் வரணும், இது எல்லாமே அவங்க ஃப்ரேம் பண்ணது. அவங்களுடைய ஃப்ரேம் ஒர்க் கீழே நம்ம போனதுனால இது சாவரின் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அப்போ சாவரின் இல்லாம உருவாக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனும் cannot stand the test of sovereignty அப்படின்றது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். பட் இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸ் அண்ட் அதர்ஸ் says that we cannot say that way because even though the British had set up the Constitutional Assembly, it was created on the demand of Indians. ஸோ இந்தியன்ஸோட டிமாண்ட்ல தான் கிரியேட் பண்ணப்படுது. அதனால இது சாவரின் தாராளமாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இதோடைய காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் வர் எலெக்டட் பை தி பீப்புள், பட் தே வர் இன்டைரக்ட்லி எலெக்டட். ஏன்னா அன்னைக்கு தேர்தலில் நம்ம டைரக்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்டைரக்ட் எலெக்ட் பண்ணாங்க. இது எலெக்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ எப்படி ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் எலெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அன்னைக்கு PLA இருந்து மெம்பர்ஸ் எலெக்ட் பண்றாங்க. Subsequently, the Constitutional Assembly also had members from princely states. அதே மாதிரி இந்த அசம்பிளில முஸ்லீம் லீக் வர மாட்டாங்க. ஸோ தி அசம்பிளி framed during British period was became a pure Indian assembly made for a Indian. So we can say based on that it is not a constitution, it is a sovereign body. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அசம்பிளி செட் பண்ணும்போது இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் யார் இருப்பானா, லார்ட் வேவல். So Lord Wavell was the Governor General of India at this time. அவர் தன்னுடைய லீடர்ஷிப்பை கொண்டு வர ட்ரை பண்ணுவார், அசம்பிளியில தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுவார். பட் நேரு அதை பியூட்டிஃபுல்லா ரெசிஸ்ட் பண்றது. ஸோ
the influence of British resisted at that moment. இது ஒரு விஷயம் to say that it is a sovereign body. Apart from that, the members should be invited for assembly. என்னதான் assembly செட் பண்ணிட்டாலும் members ஃபார்மலா இன்வைட் பண்ணணும். அப்ப இன்வைட் பண்ணும்போது யார் பேர்ல இன்வைட் பண்றது அப்படின்னும் போது லார்ட் வேவல் வாண்டட் டு இன்வைட் த மெம்பர்ஸ் ஆஃப் தி அசம்பிளி இன் ஹிஸ் நேம். அதாவது இன்விடேஷன்ல அவர் கூப்பிடுற மாதிரி. பட் அதையும் நேரு ரெசிஸ்ட் பண்ணிடுவார். ரெசிஸ்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணிடுவார்னா செக்ரட்டரி டு தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இவங்க இன்வைட் பண்ற மாதிரி மாத்திடுவார். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கணும், அவங்க மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணணும். ஸோ இதுலயுமே வி கேன் சே தட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரெசிஸ்டட். Though the assembly had been set up by the British, the complete handiwork, the genesis, everything is made by Indians. So we can say it is a sovereign body. Because there is a view, recent இதுல கூட பார்க்க முடியும், நியூஸ் பேப்பர் ஹிந்துல கூட இது சாவரினா இல்லையா, எஸ் நோ அப்படின்ற ஆர்டிகல்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ அப்போ முடிக்கும் போது நம்ம பாசிட்டிவ் தான் முடிச்சாகணும். எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் a sovereign body. ஈவன் அதே இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன, டொமினியன் ஸ்டேட்டஸ் கூட வரல, அதுக்குள்ள அசம்பிளி செட் பண்ணிட்டாங்கன்ட்டு. பட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கிறது ஆஃப்டர் ஆகஸ்ட் 1947 தான். ஆகஸ்ட் 15, 1947 வந்து அது ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மெம்பர்ஸ் கன்சல்டேட் ஆவாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆரம்பிக்கும். அப்போனா ட்ரூலி ஸ்பீக்கிங் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இட் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங். ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வி கேன் சே இட் இஸ் a ப்ராப்பர் sovereign body. Apart from that, as soon as the constitution was ready, we proclaimed ourselves as a republic and cut the connection with the British. So the dominion status விட்டு வெளியே வந்துருவோம். வெளியே வந்து பீப்புள் சாவர்னிட்டி, பாப்புலர் சாவர்னிட்டி சப்போர்ட் பண்ணி ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட்டை கிளைம் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ப்ரொக்ளைம் பண்ணும்போது அந்த ட்ரூ சாவரின் ஸ்டேட்டஸை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி இன்ஸ்டிடியூஷனைஸ் பண்ணிட்டோம். அதான் அதோட மீனிங். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் a sovereign body. முடிக்கும் போது பாசிட்டிவா முடிச்சிடணும். அதே மாதிரி the Constitutional Assembly, even though it is not directly elected by people, it has a truly national character. எல்லா மத மக்களையும் பார்க்க முடியும், எல்லா இன மக்களையும் பார்க்க முடியும், எல்லா சோஷியல் கிளாஸையும் பார்க்கலாம், எக்கனாமிக் கிளாஸையும் பார்க்கலாம். ஓகே, யூ கேன் சி மெம்பர்ஸ் ஃப்ரம் லேபர்ஸ், மெம்பர்ஸ் ஃப்ரம் பெசன்ஸ், உமன், ட்ரைபல்ஸ், all representatives can be seen. To have such a truly national character, the PLA were instructed to elect people such a way. இந்த மாதிரி தான் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எலெக்ஷனே இந்த ஹெட்ரோஜீனியஸ் கேரக்டரை அசம்பிளிக்குள்ள காட்டணும். இந்தியாவுடைய டைவர்சிட்டி எந்த அளவு இருக்கோ அந்த அளவு டைவர்சிட்டி அசம்பிளிக்குள்ள வேணும்ன்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி நான் காங்கிரஸ் மெம்பர்ஸ் ஆல்சோ ஆடட் டு தி அசம்பிளி ஆன் தி இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் காந்தி. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நான் காங்கிரஸ் மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ராதாகிருஷ்ணன், அம்பேத்கர், இவங்களாம் நான் காங்கிரஸ் மெம்பர்ஸ், காங்கிரஸோட அசோசியேட் ஆனதே கிடையாது, அவங்களும் இதுல ஆட் இருப்பாங்க. It shows that our assembly, our constitutional assembly represented a truly national character. இது ஒரு விதமான சிக்னிஃபிகண்டான ஆஸ்பெக்ட். எந்த அளவுக்கு வேரியலான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டிபேட் ஸ்டார்ட் ஆகும். எந்த இந்த கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட் அது கான்ஸ்டிடியூஷன் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. அதுலயும் they have taken meticulous care that all the communities has to be represented proportionately. ஸோ எந்த அளவுக்கு அவங்க டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கன்சர்னை அட்ரஸ் பண்ணணும். ஸோ தி அசம்பிளி ஆக்டட் as an arbitration of interest. ஸோ ஒரு ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட்டை, ப்ராப்பர் பேலன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பண்ணியிருப்பாங்க. ட்ரைபல்ஸோடைய கிரீவன்ஸையும் அட்ரஸ் பண்ணுவாங்க, ஷெட்யூல் கேஸ்டோட கிரீவன்ஸையும் அட்ரஸ் பண்ணுவாங்க, உமனோட கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் வில்லேஜுக்கும் சப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரிக்கும் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஆக்குபேஷனை என்ஷைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி they also maintained balance between federal and centralization. பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த ஹை லெவல் ஆஃப் சென்ட்ரலைசேஷன் இருந்திருக்கும். ஸோ ப்ராவின்சஸ்க்கு போதுமான அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்காது. ஸோ அந்த அட்டானமி இல்லாம ப்ராவின்சஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். இன்னும் சொல்ல போனா 1935 தான் ப்ராப்பரான அட்டானமி ப்ராவின்ஸ் கிடைக்குது. அது வரைக்கும் ப்ராவின்ஸ்க்கு ப்ராப்பர் அட்டானமி கிடையாது. இதையும் என்ஷூர் பண்ணி பார்த்துருப்பாங்க இந்தியன் நேஷனல் லீடர்ஸ். ஸோ த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இட் செல்ஃப் ரெப்ரசன்டட் மினி இந்தியா. ஒரு குட்டி இந்தியாவை அந்த அசம்பிளிக்குள்ள பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த அசம்பிளிய நேஷனலா மாத்திருப்பாங்க. அதே மாதிரி இட் ஹேட் a broad spectrum of political ideology. We can see members belongs to communist, we can see members belongs to capitalist, socialist, liberal, Gandhian,
இதே மாதிரி எல்லா விதமான மெம்பர்ஸையும் அந்த அசம்பிளிக்குள்ள பார்க்க முடியும். ஏன்னா அந்த காங்கிரஸ் இட் செல்ஃப் கண்டெய்ன்ஸ் broad ideological spectrum. That ideological spectrum is also reflected in Constitutional Assembly. அதே மாதிரி so this is the way the Constitutional Assembly has been set up. So to have people proper representation, idea representation, எல்லாத்தையுமே அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. They have adopted 5 steps to frame the Constitution. Okay, they adopted 5 steps to frame the Constitution. இப்போ பார்த்தீங்கன்னா first they established various committees. States committee, depressed class concerns பார்க்குற committee, language committee, நிறைய committee செட் பண்ணி all committees were told to present a report. So various reports have been drafted. These reports have been presented to a person called B.N. Rao. அவர் தலைமையில் ஒரு கமிஷன் இருக்கும். இவர் தான் கான்ஸ்டிடியூஷன் அட்வைசர். இவர் இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு அந்த டிராஃப்ட் படிச்சு பார்த்துட்டு இவர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவார். அது பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவார்னா first he went to all the draft documents. Later he also compared the draft document with other constitutions of the world. So மற்ற கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு டிடிஎஸ் டாஸ்க் எடுக்கிறது யாருன்னா B.N. ராவ். B.N. ராவ்ன்ற நமக்கு அம்பேத்கர் நேம் தெரியும், ஸோ நோ டவுட். ஆனா முக்கியமான இன்னொரு பர்சனாலிட்டி யாருன்னா B.M. ராவ். தட் இஸ் ஆல்சோ சிக்னிஃபிகன்ட் இன் திஸ் ஆஸ்பெக்ட். Okay, that is a significant aspect. Third, என்ன பண்ணுவாங்கன்னா a drafting committee was set up. So B.N. ராவ் கொடுக்குற சஜஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு டிராஃப்டிங் கமிட்டி செட் பண்ணுவாங்க. அதோட ஹெட் யாருன்னா அம்பேத்கர். இதுல நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க, லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இருந்து they completely drafted the whole constitution document. Fourth பாத்தீங்கன்னா discussions and debates. Discussions and debates. So drafting committee உடைய ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறது. கிளாஸ் பை கிளாஸ், ஆர்டிகல் பை ஆர்டிகல் தே டிபேட்டட். 395 ஆர்டிகல்ஸ் இருக்கும். 395 ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் டிபேட் பண்ணுவாங்க. டிபேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வந்த அப்புறம் தான் தே ஃபைனலைஸ்ட் இட். ஓகே, ஃபிஃப்த் ப்ராசஸ் தான் அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஒன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணிடுவாங்க. எல்லா ஆர்டிகலுமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு, எல்லா பிரின்சிபல்ஸுமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணுமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணாங்க. வெதர் த பிரசிடென்ட் ஷுட் பி நாமினல் ஹெட் ஆர் ரியல் ஹெட் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஈக்குவல் பவர் கொடுக்கணும் நம்ம பிரசிடென்ட்டுக்கு பிஎம் கம்பேர் பண்ணும்போது, இல்லைன்னா நாமினலா இருக்கணுமா, அதே மாதிரி ஃபெடரல் டைப் ஆஃப் கவர்மெண்ட் வேணுமா வேணாமா இதையும் டிஸ்கஸ் பண்ணுச்சு. ஸோ எல்லா ப்ரொவிஷன் செக்குலரா இருக்கணுமா வேண்டாமா, வெதர் கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் டு ப்ரோக்ளைம் இட்செல்ஃப் as secular or not, that has been debated. அந்த சோஷியலிசம் பிரின்சிபல் அந்த எல்லாத்தையுமே டிபேட், ஈச் ஒன் பை ஒன் தே டிபேட்டட். கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ஸ்னே புக்ஸ் தான் இருக்கு. So finally they drafted the articles have been debated and discussed and finalized. So fifth stage the constitution has been adopted properly. So 26 November 1914 adopt பண்றாங்க. 26 Jan 1950 it was proclaimed as the Republic Day. அதான் the constitution full fledged இது பண்றது. 26 Jan 1915 is historically memorable year, so we decided. So the medium term challenge has been faced successfully. எந்த அளவுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி சக்சஸ்ஃபுல், எந்த அளவுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா, ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஈவன் ஆஃப்டர் செவரல் டிகேட்ஸ், கிட்டத்தட்ட 7 decades முடிஞ்சு போச்சு, அப்பயும் கான்ஸ்டிடியூஷன் ஃபெயில் ஆகாம ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதுவே ஒரு அட்டஸ்டேஷன் தட் தி அசம்பிளி சர்வ்ட் இட் பர்பஸ். ஓகே, தட் இஸ் a successful aspect. When you see the neighboring nations, பாகிஸ்தானா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பர்மாவா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ப்ரொக்ளைம் பண்ண கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் பீன் ஃபெயில்டு. அகைன் மிலிட்டரி கூப், திரும்ப மறுபடியும் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், திரும்ப ஒரு கான்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி தான் போயிருக்கே தவிர இந்தியாவில் அது நடக்கல. There are so many testing years, but the constitution truly acted as a flexible document.
ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அமெண்ட் ஆகி திரும்ப சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ பை இன் திஸ் வே த டாஸ்க் இஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைபல். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு முக்கியமான செக்ஷன் சொசைட்டி கூட இன்டெகிரேட் ஆகும் இருக்குது ஏன்னா ட்ரைபல்ஸ். கிட்டத்தட்ட 400-500 கம்யூனிட்டி இருப்பாங்க, ட்ரைபல் கம்யூனிட்டி. On the eve of independence, approximately 400 to 500 tribal communities are there across India. அதுல கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி எங்கன்னா நார்த் ஈஸ்ட். அங்க ஒரு சில ஸ்டேட்ஸ்ல அவங்கலாம் மெஜாரிட்டி பாப்புலேஷன் 90% ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. ஸோ திஸ் ட்ரைபல் வெதர் த ட்ரைபல் ஹாஸ் டு பி இன்டெகிரேட்டட் ஆர் நாட், இது ஒரு பெரிய டிபேட்டா இருந்தது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ட்ரைபல்ஸை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுமா, ஓகே எப்படி பண்ணலாம் என்னன்ட்டு. அப்ப 2 அப்ரோச் எமர்ஜ் ஆகுது. இந்த ட்ரைபல்ஸை பத்தி பார்க்கும்போது 2 approach have been emerged. ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன சொல்றாங்கன்னா, they have to be assimilated into mainstream society. Into mainstream society. So mainstream society assimilate ஆகணும். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ as far as possible, as soon as possible, they have to be assimilated. இது ஒரு அப்ரோச். ரெண்டாவது அப்ரோச் என்னன்னு பாத்தீங்கன்னா, they should be undisturbed and left alone. டிஸ்டர்ப் பண்ணாம ஃப்ரீயா அவங்களை விட்டுறணும். இது இன்னொரு அப்ரோச். இந்த 2 ஐடியா கிடையாது. பட் நேரு இந்த 2 அப்ரோச்சுமே ரிஜெக்ட் பண்ணிடுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்களை அசிமுலேட் பண்ணுவீங்க. அப்படி அசிமுலேட் ஆகும்போது அவங்களால ப்ராப்பரா இன்டிகிரேட் ஆக முடியாது சொசைட்டில. When the tribals is assimilated to the mainstream society, they will be in a disadvantaged position. So disadvantaged position அவங்க இருக்கிறதுனால they will land up at lower hierarchy, lower economic status. அந்த இடத்துல போய் அவங்க லேண்ட் ஆயிடுவாங்க. அதனால அவங்களால அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஓகே, செகண்ட் சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்டெகிரேட் பண்ணும்போது இவங்களை இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி இருக்கக்கூடிய அஃப்ளூயன்ட் கிளாஸ் அவங்கள சப்ஜுகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த டெவலப்மெண்ட்ன்றதே ட்ரைபல்ஸ்க்கு வராம போயிடும். மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வந்துட்டு ஒரு சர்விங் ஆர்டரா மாறிடுவாங்க. இதனால ஃபர்ஸ்ட் அப்ரோச் வேணான்றவர். ஏன் செகண்ட் அப்ரோச் ரிஜெக்ட் பண்ணாருன்னா, இஃப் வி லெஃப்ட் அலோன் த ட்ரைபல்ஸ் தென் தே won't develop at all. இப்ப இருக்கிறத விட இன்னும் அதே ஸ்டேட்டஸ் இருந்துருவாங்க. ஆனா அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா பயங்கர டெவலப்மெண்ட் வந்துடும். ஸோ இந்தியாவுடைய மேப் எடுத்து பாத்தீங்கன்னா அங்கங்க பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும். இந்த ட்ரைபல் ஏரியா ஃபுல்லா அண்டர் டெவலப்டாவே இருக்கும். ஸோ பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட், பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் கிரியேட் ஆயிடும். அதே மாதிரி அவங்களை அப்படியே விட்டுட்டோம்னா இன் ஃபியூச்சர் தே வில் பிகம் லைக் எ மியூசியம் ஸ்பெசிமென்ஸ். மியூசியம் ஸ்பெசிமென்ஸ். ஸோ இவங்களை வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரி, பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எப்படி ஒரு ஜூல போய் அனிமல்ஸ் பாக்குறோமோ அந்த மாதிரி ட்ரைபல் ரீஜனை போய் ட்ரைபிள பாக்குற மாதிரி ஆயிடும் கம்ப்ளீட்டா விட்டுட்டா. ஸோ அதனால அவங்களும் அப்படி விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாரு நேரு. அதனால நேரு என்ன ஆகுதுன்னா, அவரு ஒரு நியூ அப்ரோச்சை கொண்டு வருவாரு. ஸோ ஹி அக்ரி தட் த ட்ரைபல் ஹேஸ் டு பி டெவலப்டு. அவங்களை டெவலப் பண்ணணும், நோ டவுட், பட் தே ஹாவ் டு பி டெவலப்ட் இன் தேர் ஓன் வே. அவங்களுடைய சொந்த வழியில அவங்க டெவலப் ஆகணும்ன்றவர். அவங்களுடைய டெவலப்மெண்ட் அவங்க கிட்ட இருந்தே வரணும். அதுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும். We should not be the driver of their development. We should just support. They have to drive themselves towards the path of development in their own genesis அப்படின்றது. அதுக்காக 5 கைட்லைன் பிரிஸ்கிரைப் பண்ணுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் கைட்லைன் என்னன்னா, the development has to come from their own genesis. It should not be imposed from the outside. It has to come from their own genesis. அவங்களுக்கு கொடுத்துடணும் இதெல்லாம் ஃபெசிலிட்டி. அவங்க எப்படி தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி அவங்க டெவலப் ஆகணும். இது ஒரு கைட்லைன். செகண்ட் கைட்லைன் என்ன சொன்னார்னா, அவங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும்ன்றார். So this has to be preserved. Their language as well as their culture. That should not be disturbed. ஏன்னா அந்த கல்ச்சர் லாங்குவேஜ் போயிடுச்சுன்னா அவங்க ஐடென்டிட்டி போயிடும். ஸோ ட்ரைபல் ஐடென்டிட்டி இல்லாம அதுக்கப்புறம். ஸோ ஃபார் என்ஷூரிங் த ட்ரைபல் ஐடென்டிட்டி, their language and the culture has to be preserved. மூணாவது கைட்லைன் பாத்தீங்கன்னா, their rights has to be secured, particularly their forest rights. Okay, no outsiders should be allowed to take over their land. அந்த அவங்களுடைய கம்யூனிட்டி ரைட் அந்த ஃபாரஸ்ட்,
ஃபாரஸ்ட் லேண்டை யூஸ் பண்றது, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எடுக்கிறது, பர்டிகுலர்லி மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், தட் ஹாஸ் டு பி செக்யூர்ட் so that outsiders should not take advantage of the position. நாலாவது, an administrative setup has to be created. A separate administration has to be created for the sorry, a separate administration setup has to be created for the tribals. அதுல மெஜாரிட்டி ட்ரைபல்ஸ் தான் இருக்கணும். as far as possible minimum number of non tribal உள்ள இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு நிர்வாகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். வித்தின் இந்தியா, வித்தின் பர்டிகுலர் ஸ்டேட், சம் autonomous councils should be created. In that, more number of tribals should be added. Less number of non-tribal should be added. எதுக்கு அந்த non-tribal ஆட் பண்றோம்னா to teach them. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மக்களுக்கு அவங்களே கற்றுக் கொடுக்குற மாதிரி டெவலப் பண்ணிடணும். அந்த ஆஸ்பெக்ட் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி கொண்டு வந்துடணும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா, there should not be over administration. ஒரு ட்ரைபல் ரீஜன் இருக்கு, ஓகேங்களா, அந்த ட்ரைபல் ரீஜன் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கு. இது ஒரு ட்ரைபல் ரீஜன், இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்குன்னா, the state should not exercise any over administration in the tribal region. ஸ்டேட்டுக்குள்ள தானே இருக்கு, அதுக்காக இவங்க எக்ஸஸ்ஃபுல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல கம்மியா இருக்கணும். விச் மீன்ஸ் எக்ஸஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் போகக்கூடாது, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் போகக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம ஃப்ரீயா விட்டுறணும் அப்படின்றது தான் இதோட பாயிண்ட். அல்டிமேட்டா அவங்களுடைய ரூட் அவங்க தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 5 கைட்லைன்ஸ் பிரிஸ்கிரைப்ட் பை நேரு. இந்த 5 கைட்லைன்ஸோட இம்பார்ட்டன்ஸை கான்ஸ்டிடியூஷன்ல வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ்ல பார்க்க முடியும். ஓகே, ஸோ டு என்ஷூர் தட் the future government should not violate these guidelines, our national leaders were clever enough to bring these guidelines into the provisions of constitution. Okay, so these are the suggestions provided by Nehru. Clear? இதான் கொடுக்குற சஜஷன் நேரு கொடுத்தது. இதுக்கப்புறம் we could see many legal measures as well as constitutional measures to safeguard the tribals. Okay, north east frontier நெஃபா கிரியேட் பண்ணுவாங்க, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி அப்படின்னு கிரியேட் பண்ணி அந்த அருணாச்சல் பிரதேஷ் இருக்கிற ஏரியா அங்க இருக்கிற ட்ரைபல்ஸோடைய ரைட்ஸை செக்யூர் பண்றதுக்கு. அதுவே கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், அதே மாதிரி ரிசர்வேஷன் in parliament, local assembly, state assembly, இதெல்லாமே they provided to ensure their political participation. அதே மாதிரி autonomous councils create பண்றது, 5th schedule 6th schedule பார்க்க முடியும். tribal advisory council create பண்றது, district autonomous council create பண்றது, இதெல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் டார்ஜிலிங் autonomous councils, போடோலேண்ட் territorial administration, இதெல்லாமே நேருடைய பாலிசியோட அவுட்கம் தான். ஸோ டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் என்னென்ன பாலிசி நம்ம ஃப்ரேம் பண்ணமோ அதோட அவுட்கம் தான் அது எல்லாமே. பட் இந்த ட்ரைபல் இன்டகிரேஷன்ல there were 2 issues could be seen in நார்த் ஈஸ்ட். இப்போ நார்த் ஈஸ்ட்ல வந்து இந்த ட்ரைபல் பாலிசி வந்து ஃபெயிலியர் அப்படின்னா, இந்த நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரைபல் ரைட்ஸ் they are also influenced by ethnic nationalism. ஓகே, ஸோ அந்த எத்னிக் நேஷனலிசம்ன்ற ஒரு ஃபேக்டர் அங்கே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஸோ அந்த நாகாஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய நேஷனலிசம் தான் பெருசு, மீசோஸ் அப்படின்னு அவங்க நேஷனலிசம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ எங்க ரெண்டு இடத்துல ஒரு பெரிய ப்ரொடெஸ்டே வரும், நாகாலாந்து, மிசோரம். ஸோ நாகாலாந்து சின்ஸ் பிரிட்டிஷ் பீரியட் they were claiming that we are not part of India. ஸோ பிரிட்டிஷ் எங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடான்ட்டு பிரிட்டிஷ் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா வரல. பிகாஸ் பிரிட்டிஷோடைய கலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்குலாம் பெரிய லெவல்ல ஃப்ரீடம் தரல பேசுறதுக்கு. இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாகாலாந்து வாண்டட் டு கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா. இந்த மாதிரி எங்க சம்மந்தம்லாம் நீங்க இன்டகிரேட் பண்ணிட்டீங்க, நாங்க உள்ள வரல, எங்களை நீங்க பிரிச்சிருங்க அப்படின்னு டிமாண்டை ரைஸ் பண்ணுவாங்க நாகா பீப்புள். பட் நேரு கன்சிஸ்டன்ட்லி ஃபைட்டிங் டு இன்டகிரேட் தீஸ் பீப்புள் வித் இந்தியன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். என்னதான் இந்த ட்ரைபல் பாலிசியில டிவைஸ் பண்ணி இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணாலும் அது நாகா பீப்புளை அப்பீஸ் பண்ணல. ஸோ அப்போ நாகாவுக்கு தனி ஸ்டேட் ரூட் கிடையாது, ஓகேங்களா. they did not acquire a proper federal status. ஸோ அதுவே ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும். 1960s நாகால ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும்.
ஓகே, தட் மூமெண்ட் டிமாண்டட் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் நாகாஸ். அதான் நாகா நேஷனல் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி அது மூலியமா ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். இதோட ஹெட் யாருன்னா அங்கமி ஜிப்பு. இது உங்க இன்சைட்லயே போட்டிருக்கோம். So this Angami Zippu started a Naga National Front, by which a violent movement was started in Nagaland. They demanded independence from the Indian government. எவ்வளவோ நெகோசியேஷன் பண்ணியும் இது நாகாலாவுடைய டிஸ்பியூட் இது பண்ண முடியாதனால ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் இம்போஸ் பண்ணுவாங்க நாகாலாந்துல. அதுக்கப்புறமா அந்த வயலன்ஸ் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகி 1960s the problem was temporarily ended with the formation of a separate Nagaland state. So நாகாலாந்துக்கு ஸ்டேட்ஹுட் கிடைச்சிடும். அப்பதான் நாகாலாண்டே ஃபார்ம் ஆகுது. It was the work of Naga National Front. Later, many political parties, regional political parties have emerged in Nagaland and they started to contest elections and got elected to the Naga assemblies. So Naga assembly போயிட்டு அவங்களுக்கு நான் டிமாண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அசம்பிளி மூவ் வச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட நாகா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனாலும் இது ஃபுல்லா சால்வ் ஆகுது. அது அப்படியே அவங்களுடைய இன்னும் அந்த நாகா நேஷனல் ஃப்ரண்டோட டிமாண்ட் அப்படியே போய் நாகாலிம் அப்படின்னு போயிடும். ஒரு கிரேட்டர் நாகாலாண்டை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் நாகாலிம். நாகாஸ் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டா ஃபார்ம் பண்ணி அதை இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு கண்ட்ரியா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு டிமாண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. அப்பதான் நாகா அக்கார்டு எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அடுத்த பிரச்சனைனா மிசோரம்ல நாகாலாந்து ஸ்டேட்ஹுட் வாங்கினதை பார்த்த உடனே மிசோரம்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா, பர்டிகுலர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பிரச்சனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப மிசோரம் வந்து பார்ட் ஆஃப் அசாமா இருந்தது. அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோனமஸ் டிஸ்ட்ரிக்டா இருந்தது. ஸோ த மிசோ ட்ரைப்ஸ் ஸ்டார்டட் அ மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். They started a unit called Mizo National Front in the lines of Naga National Front. அதோட லீடர் யாருன்னா லால் தங்கா. இவங்களும் ஒரு பெரிய வயலண்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது அடுத்த பிரச்சனையா ஸ்டார்ட் ஆகும். They were motivated by the statehood given for Nagaland. அப்ப நாமளும் வயலண்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கும் ஸ்டேட்ஹுட் கிடைக்கும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போகும். அப்புறம் ஃபைனலி 1980s இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவாங்க. So 1980s Indian government made a settlement with Mizo National Front and brought the violence. நாகாலாண்டை கம்பேர் பண்ணும்போது மிசோரம்ல வந்து the problem is highly successful. Okay, and the separate state was created for Mizoram and Lal Denga became the first chief minister of Mizoram. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க வயலன்ஸை விட்டுருவாங்க. வயலன்ஸை விட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிடுவாங்க. ஸோ நார்த் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேஷன் ஆஃப் ட்ரைபல் பாலிசி அப்படின்றது ப்ரொடியூஸ் த மிக்சட் ரிசல்ட். இட் இஸ் நாட் ஹைலி சக்சஸ்ஃபுல். மற்ற ஏரியால பெருசா ரிவோல்ட் ரெபிலியன் எமர்ஜ் ஆகல, பட் நார்த் ஈஸ்ட்ல எமர்ஜ் ஆயிடும். மற்ற இடத்துல வந்து அந்த கிரீவன்சஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததே தவிர அது ஒரு ஃபைட்டா ரெவல்யூஷனரி ஹோல்ட் ஆகல. பட் இன் நார்த் ஈஸ்ட் எஸ் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு a greater level of a law and order problem. Later it became a socio-economic problem. ஓகே, இன்னமும் அந்த இது பார்க்க முடியும். ஏன்னா பிகாஸ் அந்த ட்ரைபல் சென்டிமெண்ட் தான், அந்த எத்னிக் நேஷனலிசம்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டரா அங்க பார்க்கப்படுது. ஓகே, அடுத்தது ஓகே நேஷனல் இன்டெகிரேஷன். இது இன்னொரு சேலஞ்ச். ஸோ நேஷனல் இன்டெகிரேஷன் இஸ் தி அதர் சேலஞ்ச் ஃபேஸ்டு பை இந்தியா இன் மீடியம் டேர்ம். டைவர்சிஃபைடு பீப்புள் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் இந்தியா. இந்த டைவர்சிஃபைட் பீப்புள் இன்டெகிரேட் பண்ணி ஒரு உண்மையான நேஷனா, ட்ரூ நேஷனா மாத்தி ஆகணும். அது ஒரு மீடியம் டேர்ம் சேலஞ்ச். இது வந்து ரொம்ப நாளா வைக்க முடியாது. 1947 இன்வெஸ்ட் ஆன உடனே வித்தின் ஃபியூ இயர்ஸ் we have to bring this integration properly. The sense of Indian அப்படின்றத கிரியேட் பண்ணி ஆகணும். இந்த ஒன்னஸ், இந்த கான்சியஸ்னஸ் ரைஸ் பண்ணி ஆகணும். அது ஒரு பெரிய த்ரெட்டா இருந்ததுன்னா இந்த ரீஜனலிசம். Okay, the people started to attach their affinity towards a particular region rather a nation. Indian leaders, national leaders, not against the regional sentiment, but if the regionalism is against the interest of other region or national interest, then that has to be stopped. Then that is a negative. So regionalism அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம்னா, எப்ப அந்த regionalism அப்படின்றது ஒரு பெரிய லெவல்ல சென்டிமெண்டா மாறி அது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி வருதோ, then regionalism became a negative aspect. Gandhi used to claim himself as Indian. அதே சமயம் காந்தி used to claim himself as a Gujarati.
நான் இந்தியன், நான் குஜராத்தி அப்படின்றதுல தப்பு கிடையாது. நான் குஜராத்தி இந்தியன் கிடையாது அப்படின்னா தட் இஸ் ராங். ஸோ அந்த டெண்டன்சியை ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ க்ளோசர் எக்ஸாமினேஷன் ஷோஸ் தட் ரீஜனிசம் வாஸ் an outcome of economic backwardness of a particular region. ஸோ நம்ம ரீஜன் மட்டும் பின்தங்கி இருக்கு, மற்ற ரீஜன்லாம் பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் தான் இந்த ரீஜனிசத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஓகே, economic backwardness. So Indian government decided to address the economic backwardness of the regions. அது என்ன பண்ணணும்னா அங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். ஸோ இதை டிசைட் பண்றாங்க. ஸோ ஹவு டு அட்ரஸ் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அப்படின்னா டு பிரிங் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ இன் சச் வே இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஹவ் பீன் டிராஃப்டட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி பேக்வர்ட் ரீஜன். ஸோ அந்த ரீஜன்ல இண்டஸ்ட்ரி செட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி அந்த ரீஜன் டெவலப் ஆகும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் கவர்மெண்டோட ரோல் ரொம்ப முக்கியம். இங்க தான் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஸ்டார்டட் டு எஸ்டாப்ளிஷ் முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ்ல இருந்து ஜார்க்கண்ட் பிரிஞ்சு வந்து பீகார்ல இருந்து மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பிரிஞ்சு வரும், பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் பிரிஞ்சு வரும். இந்த பிரிஞ்சு வர ரீஜன்லாம் பாத்தீங்கன்னா எதோட ரீசன் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ். ஈவன் தோ த பாலிசி ஆஃப் டெவலப்மெண்ட் was given prime most importance, it did not result in arresting sentiment of regionalism. நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க டெவலப் பண்ண, ஆனாலும் அது சக்சஸ் ஆகல. ஏன்னா அந்த ரீஜனுடைய நேச்சுரல் பேக்வர்ட்னஸ் அவங்க பிடிச்சி பின்னாடி இழுத்துரும். ஸோ எக்கனாமிக் இம்பேலன்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணி கவர்மெண்ட் எவ்வளவு கொண்டு வரும், பட் அன்பார்ச்சுனேட்டா அது பெருசா ரிசல்ட் ஈல்டு பண்ணல. டு த கான்ட்ரரி, regionalism sentiment started to manifest in regions where the development is in a progressive way. எங்க இந்த ரீஜனிசம்னா தெரிய வந்தது பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஸ்டேட் வந்து ரொம்ப டெவலப்பா காட்டுதோ அங்க ரீஜனல் சென்டிமெண்ட் பயங்கரமா இருந்தது. அப்போ இது எக்கனாமிக் பேக்வர்ட்னஸை தாண்டி there are some political reasons also contributed for the regionalism. So the regional sentiment can be seen in states like Tamil Nadu, initial days, Tamil Nadu, Maharashtra, Punjab, like that, Haryana, Ingala, maina Punjab. But these states were relatively developed when compared to Bihar, Uttar Pradesh, Jharkhand, Chhattisgarh. இந்த மாதிரி ரீஜன் பார்க்கும்போது இது எவ்வளவு டெவலப்டு. அப்ப ஏன் இங்க மத்திய பிரதேஷ்லாம் அவங்களும் டெவலப் ஆகல, ஆனா ரீஜன் சென்டிமெண்ட்ல பெருசா வரல. ஏன் அப்படின்னா the political representation at the center level is more mainly derived from states like Madhya Pradesh, Uttar Pradesh, Bihar. The other states, particularly south states, western states எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பெருசா ரெப்ரஸன்டேஷன் கிடையாது பொலிட்டிக்கல் எல்டர்ல. அப்போ இங்குள்ள ரீஜனல் பார்ட்டியோடைய இன்ஃபுளுன்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ ரீஜனல் பார்ட்டி அவங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்கோசரம் ரீஜனிசம் ஒரு டூலா எடுத்துக்கிட்டு சென்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நேஷனல் பார்ட்டி பிரசன்ஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கோ அங்க ரீஜனல் சென்டிமெண்ட் பெருசா ரைஸ் ஆகாது. எங்களா ரீஜனல் பார்ட்டியோடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அங்க ரீஜனல் சென்டிமெண்ட் பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டூலை யூஸ் பண்ணிக்கிட்டு தே அட்டாக்டு. அந்த இடத்துல தான் கம்யூனலிசம் எமர்ஜ் ஆகுது. ஸோ கம்யூனலிசம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி பஞ்சாப்ல எமர்ஜ் ஆகும், சீக் வச்சுட்டு. ஓகே, இங்க வந்து ரிலிஜன் யூஸ் பண்ணிட்டாங்க, சீக்கிசம் ரிலிஜன் யூஸ் பண்ணி இங்க எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் சென்டிமெண்ட் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ் தமிழ். மகாராஷ்டிரால சன்ஸ் ஆஃப் சாயில் டாக்டர். எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு சில இருந்தாலும், பட் மெயின் பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஒரு முக்கியமான ஃபேக்டரா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதான் இந்த ரீஜனல் சென்டிமெண்ட். இந்த ரீஜனிசம் அரெஸ்ட் பண்ணி ஆகணுன்ற நெசசிட்டி வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு இடத்துல டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தனியா பிரிஞ்சு போயிடும் இந்தியா விட்டு அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து they have to take some proactive step in order to secure the integrity of India. The provision of emergency, Article 352, அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரும்போது பயங்கர டிபேட் போகும். நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க, இது வேண்டாம், இந்த நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வேண்டாம், அதுவும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தூக்குறது சரியில்லை அப்படின்ட்டு. பட் அம்பேத்கர் கேவ் ஆர்குமெண்ட் தட் ஃபார் a country like India such a provision is highly essential. இந்த ப்ரொவிஷன் மாத்திரம் இல்லைன்னா இந்தியாவை கண்டிப்பா உடச்சி பிச்சு பிச்சு கொண்டு போயிடுவாங்க. இந்த ப்ரொவிஷன் இருந்தா மட்டும்தான் இந்தியா வில் பிகம் யூனிட்ரி. ஸோ ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வித் யூனிட்ரி பயஸ் நம்ம எடுத்துக்கிறதுக்கு காரணம்
டு என்ஷூர் நேஷனல் இன்டெகிரேஷன் தான். ஸோ ஹை லெவல் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு மினி ஆப்பிரிக்கா தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது இந்தியாவோட இன்டெகிரிட்டி வேணும்னா அஃப்கோர்ஸ் வி நீட் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம் விச் ஹேஸ் அ டில்ட் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். இந்த யூனியன் பக்கம் டில்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ அதான் இந்த ரீஜனல் சென்டிமெண்ட். ரீஜனலிசம்ன்றது அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேட்சா இருக்காது. தனியா போகணும், தனி நாடு வேணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் டிபெண்ட் பண்றதுதான். இது எங்கெல்லாம் பார்க்கலாம்னா தமிழ்நாடு, பஞ்சாப், மகாராஷ்டிரா, இன் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வெஸ்ட் பெங்கால் ஆல்சோ, வெஸ்ட் பெங்கால், அசாம் அங்கெல்லாம் கூட. ஸோ மெஜாரிட்டி எக்கனாமி இதில் கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு சில எக்கனாமி இல்லாம சென்டிமெண்ட்ஸ் மட்டுமே கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ கம்யூனிசம் இந்த பஞ்சாப் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி சென்டிமெண்டல் ரேதர் எக்கனாமிக். சென்டிமெண்டல் அண்ட் பொலிட்டிக்கல். பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்க்காக இது ஸ்டார்டட் டு டு இட். அகாலிதால் பார்ட்டி இருப்பாங்க, இப்பயும் இருக்காங்க அகாலிதால். அகாலிதால் பார்ட்டியால பெருசா பவரை கேப்சர் பண்ண முடியல அகேன்ஸ்ட் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸோட இன்ஃபுளுன்ஸை உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்காக அவங்க யூஸ் பண்ண டூல் எதுனா சீக்கிசம் டூல் யூஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா டிஎம்கே. ஓகே, they were unable to take any they were unable to hold any political hold. இந்த பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல பொலிட்டிக்கல் அரேனால ஒன்னும் ஹோல்ட் எடுக்க முடியாதனால they took language as an instrument. மகாராஷ்டிரா அதே மாதிரி தான். the regional party took sons of soil doctrine as an instrument. இந்த டாக்டரின் எடுத்துப்பாங்க. அது என்ன சன்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னா இந்த மண்ணின் மைந்தர்களுக்கே இந்த மண்ணோடைய எக்கனாமிக் பெனிஃபிட் போய் சேரணும். மகாராஷ்டிரால only Marathis should be given economical weightage, not other state people. ஓகே, இந்த சன்ஸ் ஆஃப் சாயில் டாக்டரின் வந்து எங்க ரொம்ப மேனிஃபெஸ்ட் பார்க்க முடியுமா? மகாராஷ்டிரால. வெளிநாட்டு வந்து வெளி மாநிலத்துக்கு வந்து மக்கள் இங்க வேலை வாய்ப்புகள் எடுத்துறாங்க. இதனால சொந்த மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பு போகுது. வெளிநாட்டு மக்கள் வந்து இங்க எஜுகேஷன் ரன் பண்ணிக்கிறாங்க. இதனால சொந்த நாட்டு மக்களுக்கு எஜுகேஷன் போகுது. அந்த சினாரியோ மாறணும் அப்படின்றதுதான் இங்க டிமாண்ட். ஓகே, அதான் இந்த சன்ஸ் ஆஃப் சாயில் டாக்டரின் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இப்ப நான் சொன்ன ஆஸ்பெக்ட் எல்லாமே ஆன்டி நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இட் மேனிஃபெஸ்டட் ஆன்டி நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டா உடைக்கிற மாதிரி, என்மிட்டி கிரியேட் பண்ற மாதிரி இது நடந்திருக்கும். Nehruvian government faced with all these aspects. But இந்த கம்யூனிசம் கொஞ்சம் லேட்டா தான் வரும். இமீடியட்டா இதுவாகுது. கம்யூனிசம் இப்ப கிடையாது. அது டேக்ஸ் டைம். It did not come during Nehru period. கொஞ்சம் லேட்டா. அந்த பஞ்சாப் ப்ராப்ளம் லேட்டர் தான். பட் மற்றது எல்லாமே அந்த நேருவின் பீரியட்ல பார்க்க முடியும், இல்ல போஸ்ட் நேரு, இமீடியட்லி ஆஃப்டர் நேரு பீரியட் பார்க்க முடியும். ஸோ இந்த டைம் தான் இந்த. ஸோ டு ப்ரிசர்வ் த இன்டகிரேஷன், நேரு persuaded people to give away their secessionist interest. secessionist interest விட்டு சொல்லுவார். இந்த பெரியனும் பிரிஞ்சு போயணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டை விட்டுருங்க அது சொல்லுவாரு. அதை தாண்டி 13th amendment was brought. 13th Constitution Amendment was brought by Nehru. So the 13th Constitution Amendment made secession as a punishment, as a crime under section 124A. So அது வந்து செடிஷன் கீழே வந்துருவாங்க. செடிஷன் அப்படி டிமாண்ட். இதுக்கு மேல யாராவது பிரிச்சு எது கேட்டீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் 124A அரெஸ்ட் பண்ணிடுவோம், கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன்லேயே உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துருவாங்க. So the 13th Constitution Amendment strengthened the national integration constitutionally. After the 13th Constitutional Amendment, the demand for separate nationhood was relaxed. அதுக்கப்புறமும் பண்ணதுதான் இந்த பஞ்சாப் சினாரியோ. அதான் இந்த சீக், அதாவது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் கண்டக்ட் பண்றது. பிகாஸ் அது ஏன் அவ்வளவு வயலண்டா போயிடுச்சுன்னா, apart from the regional interest, it also combined with the communal interest and some non-state elements. ஓகே, ஆன்டி இந்தியன் எலமெண்ட்ஸோட இன்ஃபுளுன்ஸ் அதுல பயங்கரமா பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு டெரரிஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் அங்க நல்லாவே இருந்தது. அதனாலதான் அவங்க அந்த பிரிச்சு கொண்டு போகணுன்ற மாதிரி அங்க இருக்கிற மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி டிமாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதனால ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்கேஜ் பண்ண வேண்டியதா இருந்தது. இவங்க எல்லாம் போட்டு வழி இல்லாம கொல்ற மாதிரி ஆயிப்போச்சு.
Okay, so this is about national integration. So challenges இருந்தது, challenges எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னா 13th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாவும் பீப்புள் கிட்ட அப்பீல் போற மூலியமாவும் லீடர்ஸ் கிட்ட அப்பீல் போற மூலியமாவும் இது பண்றாங்க. இதை தாண்டி இன்டர் ஸ்டேட் கவுன்சில் கிரியேட் பண்றது, ஜோனல் கவுன்சில்ஸ் கிரியேட் பண்றது, அதுல லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசுறது, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், ஓகே, இதெல்லாம் கொண்டு வந்து they try to bring integration process. ஸோ அடுத்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இது அடுத்த ஒரு மீடியம் டேர்ம் சேலஞ்ச். என்னன்னா மக்களுக்கு தேர்தல்னா என்னன்னு தெரியாது. மக்களுக்கு இப்போ தேர்தல்னா என்னன்னு புரிய வச்சு அவங்கள டெமோக்ராட்டிக் ஆர்டருக்குள்ள கொண்டு வரணும். டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட் நாட் ஈவன் 10 lakh ஹேவ் த ஓட்டிங் பவர். லெஸ் தென் 10 lakh தான் ஓட்டிங். இந்த அப்ராக்சிமேட்டா 40 கோடி இருந்திருப்பாங்க. அப்போ அதுல ஒரு 1% கூட ஓட் போடல. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது நேரு ப்ரொவைடட் யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ். இது ஒரு பெரிய சிக்னிபிகன்ட் ஈவென்ட். யாரெல்லாம் 21 வயசோ நீங்க ஓட்டு போடலான்றுவாங்க. அன்னைக்கு லெஸ் தென் 10% லிட்ரஸி. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பேன் இண்டியா லெவல் எலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் பார்லிமெண்ட், அதுவும் யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ்ல கண்டக்ட் பண்ணா ரொம்ப கஷ்டம். பட் அதை பண்ணி முடிப்பாங்க கவர்மெண்ட். 1951 எலெக்ஷன் வந்து உண்மையில ஹெர்குலியன் டாஸ்க், பட் தட் ஹஸ் பின் கண்டக்டட். ஸோ தேவையான அளவுக்கு எலெக்ஷன் மிஷினரிய கான்ஸ்டிடியூஷன்ல கிரியேட் பண்ணிட்டாங்க, லைக் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அண்ட் சஃபிஷியன்ட் ஆர்டிகல்ஸ், எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட் ஃபார் தட். ஆஃப்டர் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா has been set up, and the officials have been engaged to carry out election process. So door by door survey எடுப்பாங்க. ஸோ சென்சஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு டோர் பை டோர் சர்வே எடுத்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல பீப்புள் எஜுகேட் பண்ணுவாங்க, எப்படி ஓட்டு போடணும், என்னென்ன பேராமீட்டர் நீங்க பார்க்கணும் என்னன்ட்டு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 7-8 நேஷனல் பார்ட்டிஸ் இருப்பாங்க, எக்கச்சக்க ரீஜனல் பார்ட்டிஸ், இதால் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ நேஷனல் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டி பிரச்சனை கிடையாது, சின்ன கொடுத்துருவாங்க. ஓகே, they have given இது எலெக்ஷன் சிம்பிள் கொடுத்தாச்சு. ஸோ மக்கள் இந்த சிம்பிளை பார்த்து ஓட்டு போட்டுடலாம். பட் வாட் அபவுட் இண்டிபெண்டன்ட்? ஓகே, இப்போ இண்டிபெண்டன்ட்டுக்கு ஒரு சிம்பிள் டெம்பரரி அலாட் பண்ணுவாங்க. அன்னைக்கு தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிபெண்டன்ட்டுக்கு தனி சிம்பிள் அலாட் பண்ண மாட்டாங்க, ரேதர் இண்டிபெண்டன்ஸ் வேர் கிவன் கலர். ஸோ ஒரு கேண்டிடேட் ஒரு கலர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேலட் பாக்ஸ் எப்படின்னா ஒரு காமன் பேலட் பாக்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஓட்டு சீட்டு கொடுத்துருவாங்க. யூ ஹாவ் டு exercise your vote in the particular paper and put it in the ballot box. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த voting machine வரதுக்கு இந்த சிஸ்டம். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா they placed separate ballot boxes for each party and independent candidates. ஒவ்வொரு கேண்டிடேட் ஒவ்வொரு ballot boxes. இதே காங்கிரஸ் சார்பா இருக்காங்கன்னா இங்க ஐஎன்சியோட சிம்பிள் இருக்கும், சோசியலிஸ்ட் பார்ட்டினா இங்க சோசியலிஸ்ட் பார்ட்டியோட சிம்பிள் இருக்கும், பிரஜா கிருஷி பார்ட்டினா பிரஜா கிருஷி பார்ட்டி, அகாலிதளோட சிம்பிள் இருக்கும். அது இல்லாம இண்டிபெண்டன்ஸா இருந்தாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் உடைய கலர் இருக்கும். இப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணப்பட்டுச்சு. அதுவும் சீக்ரெட் பேலட் தான் வச்சாங்க, ஓப்பன் பேலட்ல கிடையாது. இட்ஸ் சீக்ரெட் பேலட் சிஸ்டம். அண்ட் த பீப்புள் ஆர் கிவன் பர்டிகுலர் பேப்பர், தே ஹாவ் டு புட் தேர் சிம்பிள், சம் சாப்பா ஹஸ் டு பி டன், அண்ட் தே ஹாவ் டு ஃபோல்ட் த பேப்பர், புட் இட் இன் த பாக்ஸ். எந்த கட்சி அவங்க முடிவு எடுக்கிறோம் அந்த பாக்ஸ்ல போட்டுரும், ரெஸ்பெக்டிவ் பாக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி லைனா பாக்ஸஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸஸ் மறைச்சிடுவாங்க, அவங்க எங்க வேணா நின்று எங்க வேணா போட்டுக்கிற மாதிரி. ஸோ அது வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. இந்த செக்ரஸியை மெயின்டைன் பண்ணி அதுக்கு மாதிரி எக்ஸசைஸ் பண்ண விட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மாசம் இந்த ப்ராசஸ் போயிருக்கும். 40-50 கோடி ஜனத்தொகை இருக்கும். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவ்வளவு பெரிய எலெக்ஷனை இது பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஹைலி சக்சஸ்ஃபுல் டாஸ்க். இப்பவே எலெக்ஷன் அப்படின்றது ஒரு லார்ஜஸ்ட் மேன்மேட் எக்ஸசைஸ் அப்படின்றாங்க. அப்போ 1951 யோசிச்சு பாருங்க, எந்த லெவல் லிட்ரஸி வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஓட்டுன்னு என்னன்னே தெரியாது. அவரை பொறுத்த பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு தனி ஏரியா. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது சிக்னிஃபிகன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ தட் ஹஸ் டு பி அப்ரிஷியேட்டட். நல்லபடியா எலெக்ஷன் முடியும். இது இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ த காங்கிரஸ் கவர்மெண்ட், ஈவன் தோ தே ஹேட் அ presence across the nook and corner of the world, they allowed other party to contest. They welcomed the parties to contest in the election. They welcomed the candidates. So ஒரே பார்ட்டி வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஸோ மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்து நம்ம இந்தியன் எலெக்ஷனோட இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மல்டி பார்ட்டி சிஸ்டம், அதுவும் எக்கச்சக்க பார்ட்டிஸ் இருப்பாங்க, அது ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ்.
அது மாதிரி காங்கிரஸ் பிகேம் மெஜாரிட்டி இந்த அசம்பிளி. 380 and something சீட்ஸ்ல 370 சீட்ஸ் கிட்ட வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட்ல யார் இருப்பாங்கன்னா கம்யூனிஸ்ட் அண்ட் சோசியலிஸ்ட். அப்புறம் அடுத்த பாரு ஹிந்து மகாசபா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா இருப்பாங்க. கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸே 30 to 40 சீட்ஸ் வாங்கியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆல்சோ ஹேட் அ வைடர் ரோல். ஒரு பெரிய ஸ்கோப் இண்டிபெண்டன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இதான் அந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் அண்ட் significance. And after the election, it was told that Congress became a dominant party. So அவங்க ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போசிஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ ஒரு விதமான பெனவலண்ட் டெஸ்பாட்டிசம் வர வாய்ப்பு இருக்கு. ஆப்போசிஷனுடைய வாய்ஸ் வந்து இல்லாம போயிடும். ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு டெஸ்பாட்டிக் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்கன்னு பயப்படும் போது நேரு encouraged the opponents in the parliament to speak, to question everything. So the opponents were given chances to speak, were given chances to bring resolutions, given chances to propose a bill. அந்த அளவுக்கு மற்ற மெம்பர்ஸ்க்கும் பவர் கொடுத்துருப்பாங்க. ஈவன் காங்கிரஸ் எம்பிஸ் themselves allowed to ask questions to the government. ஸோ நேருவை காங்கிரஸ் எம்பியை கேள்வி கேட்கிற அளவுக்கு the democracy was highly strengthened. That has to be appreciated. அதாவது இனிஷியல் டேஸ்ல டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா இந்தியால வரதுக்கு முக்கியமான காரணம் நேரு தான். ஸோ எப்படி அந்த காங்கிரஸ் செஷன் மொழி நடந்ததோ அதே மாதிரி பார்லிமெண்ட் நடக்க வச்சிருப்பாரு. அது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட். Okay, during India-China crisis and the 1962 Chinese aggression into India, அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த பீரியட்ல பார்க்கும்போது நேரு வாஸ் வெரி ஷுர் தட் சைனா won't enter India அதை பார்த்தோம். பட் இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த that can be very clearly seen like the MP started to question நேரு. அன்னைக்கு அவ்வளவு பேசுனீங்களே இந்த மாதிரி வரமாட்டாங்க சைனா அப்படின்னு, நீங்க வந்து நின்ட்டாங்களே, வாட் இஸ் யுவர் ஆன்சர் அப்படின்ட்டு காங்கிரஸ் எம்பி கொஸ்டின் நேரு. அதே மாதிரி the opponents were given wide scope to speak in parliament. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா the opposition brought no confidence motion against நேரு. ஸோ அதுவே ஒரு பெரிய 1963ல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவாங்க நேரு. he was the first prime minister to face such a no confidence motion. It is because of the strength of Indian democracy. So democracy சர்வே இது பண்ணாரு நேரு. காங்கிரஸ் செஷனா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த ஒரு ஆட்டோக்ரஸியை கொண்டு வராம டிசன்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஓகே, ஸோ தட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியன் எலெக்ஷன்ஸ். ஸோ நல்லபடியா பாசிட்டிவா பண்ணுச்சு. பட் அகைன் த நெகட்டிவ்ஸ் ஆஃப் எலெக்ஷன் சிஸ்டம் ஆல்சோ ஸ்டார்டட் டு மஷ்ரூம் டியூரிங் இனிஷியல் பீரியட் ஸ்டெப்ஸ். அது சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ள டிக்கெட்டுக்கு ஸ்கிராம்பிள் இருக்கும். ஸ்கிராம்பிள்னா ரேஸ், ஸ்கிராம்பிள் ஃபார் டிக்கெட்ஸ் வித் இன் காங்கிரஸ். யார் நிக்கிறது என்ன ஏது அதுல அது ஒரு பெரிய போட்டி நடக்கும். ஓகே, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ட்ரைஸ் டு ஸ்விட்ச் த சைட்ஸ். ஓகே, அவங்க எந்த கட்சி சப்போர்ட் பண்ணி ஏது என்னன்றது. அதே மாதிரி கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ், caste based politics. community இல்ல communal religion based politics இதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஃபேக்ஷனலிசம் ஸ்டார்ட் ஆயிடும். வில்லேஜ் லெவல்ல there will be factionalism. ஸோ அந்தந்த மக்களை அவங்கவுங்க நாமினேட் பண்ற மாதிரி, அந்த ஜாதி மக்கள், அந்த இன மக்கள் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வர ஆரம்பிச்சு. இது அப்படியே கிராஜுவலா எவால்வாய் அந்த பிகேம் ப்ராப்ளம் இன் தி எலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ்ல நம்ம பார்த்தது எல்லாமே அங்கேயே அதோடைய இதை காமிச்சிருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ கேம்பெயின்லாம் ரொம்ப தரோ கேம்பெயினா இருக்கும். ரொம்ப completely there are some places back we could see completely immoral political campaign on the eve of elections.
So these are the negatives of election, the rooting of democracy. ஒரு பக்கம் பாராட்டுறமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பயங்கரமா இருந்தது. So people tilted towards caste and communal affinities. செகுலர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பெருசா ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடுச்சு. அடுத்தது எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது அடுத்த ஒரு பெரிய சேலஞ்ச். இந்தியாவில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்தால் மட்டும்தான் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 200 years கலோனியல் கவர்மெண்டோடைய கண்ட்ரோல் இருந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே வேற வழி இல்லை, we have to take an independent economic policy decisions. So we were compelled to take the step. One of the advantage என்னன்னா we had certain positives in our side during independence. We had certain positives that acted as a motivating force for Indian economic development. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா a small industrial base was present in India on the eve of independence. 1920s ல இருந்து 1947ல இந்தியால ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிருக்கும். ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜூட், பேப்பர் இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் பேஸ் இருக்கு, ஒரு ஸ்மால் ஃபவுண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு முடிவு பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியா வாஸ் கிஃப்டட் வித் பிரசன்ஸ் ஆஃப் சம் இண்டிஜீனியஸ் entrepreneurial class, local capitalist இருந்திருக்காங்க, இந்தியன் கேபிட்டலிஸ்ட். ஓகே, லைக் ஃபேமிலி கார்டல், சே ஃபார் எக்ஸாம்பிள் பிர்லாஸ், டாடா, சிங்கானியா, செட்டிஸ் ஆஃப் சவுத், டால்மியாஸ். So these are the indigenous entrepreneurial class who are present in 1947. So capital support, private capitalக்கு ஒரு குரூப் இருக்கு. ஜப்பானுடைய ஜெய்பட்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியும். ஜப்பான் ஜெய்பட்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபேமிலி கார்டல்ஸ், ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பல கோடி ரூபாய் சொத்து இருக்கும். ஸோ தட் பேங்க்குக்கு போகாம அவங்க கையில காசை போட்டு அவங்களால இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி இதை இங்க பார்க்கலாம். ஸோ தட் இஸ் சக்சஸ். ஸோ இந்த ரெண்டு பாசிட்டிவும் வச்சுக்கிட்டு Nehru decided to take the path of economic development. So economic development start பண்ணா என்ன பாலிசி ஸ்டார்ட் பண்ணோம்? Whether we have to go for a closed economy or open economy, capitalist communist இல்ல எப்படி கொண்டு போனும் போது நேருடைய பொலிட்டிக்கல் பிலாசபி பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஸோ அது சப்போர்ட் பண்ற மாதிரி அவருடைய எக்கனாமிக் பாலிசி வச்சிருப்பாரு. அதான் மிக்சட் எக்கனாமில போறதுக்கு முடிவு பண்ணுவார் நேரு. Of course we need both socialist as well as capitalist principles. So he adopted a mixed economy. எங்கெல்லாம் கவர்மெண்ட் இருக்கணும் முடியுமோ, எங்கெல்லாம் கவர்மெண்ட் இருக்கணுமோ அங்க கவர்மெண்ட் போற மாதிரி, எங்கெல்லாம் பிரைவேட் வேணுமோ அங்க பிரைவேட் போற மாதிரி. இதை வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெகுலேஷன்லேயே கொண்டு வந்துருவாங்க. The first industrial policy regulation demarcated these areas. அதே மாதிரி நேரு வெரி ஷுர் தட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ரோல் மட்டும் கிடையாது, மக்களுடைய ரோல் அதுல இருக்கு, பிரைவேட்டோட ரோல் அதுல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ he decided to take forward economic development based on societal consensus. ஸோ மக்கள் எல்லாருமே ஒத்து போகணும், கேபிட்டலிஸ்ட் சோசியலிஸ்ட் எல்லாமே ஒத்து போற மாதிரி அந்த கன்சென்சஸ் பேஸ் பண்ணி அதை கொண்டு போக முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி நேரு வாஸ் ஹைலி இன்ஸ்பயர்ட் பை சோசியலிஸ்ட் ஐடியாஸ். ஸோ ஹி டிசைடட் டு டேக் ஃபார்வர்ட் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ பிளானிங் கமிஷன் செட் பண்ணுவாங்க, 5 year பீரியடுக்கு பிளான் போடுவாங்க, அதை பேஸ் பண்ணி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஸ்டார்டட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் initially, later industry, at the same time agriculture, animal husbandry எல்லாமே, அப்படியே ட்ரேட் எல்லாமே. இனிஷியல் டேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு மினிமம் இம்போர்ட் மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். அப்படிலாம் மினிமம் இம்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம், டொமஸ்டிக் டிமாண்டை மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டை பத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன் இம்போர்ட் பெருசா ரிலை பண்ணலன்னா, இம்போர்ட்னால இம்போர்ட் பில் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ லைபிலிட்டியா மாற வாய்ப்பு இருக்கு, ஃபாரின் கேபிட்டல் லைபிலிட்டியா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால தி டிசைடட் டு ரெஸ்ட்ரிக்ட் with respect to import. So import substitution அப்படின்ற பாலிசி வர ஆரம்பிக்கும். செல்ஃப் சஃபிஷியன்சி நோக்கி போக ட்ரை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு their target is to reach self sufficiency through import substitution. So indigenous industries பயங்கரமா ப்ரொமோட் பண்றது. ஸோ அதே மாதிரி they give importance for both the capital as well as consumer goods. அது இனிஷியலா கேபிட்டல் கூட்ஸுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா அதுதான் இம்போர்ட்ல ரொம்ப டாமினண்டா இருக்கும்.
அதுக்கப்புறம் கன்சூமர் குட்ஸ்க்கும் இம்பால்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்னால we are not unable to take forward the agriculture development to industry development. So that is one important aspect. Okay, but the economic development of India should be a commendable task because we started to show result of 4% GDP in the initial years. அதுக்கப்புறம் இது 3% குறைஞ்சிரும். பட் இனிஷியல் இயர்ஸ்ல 4% இருக்கும். 4% ரொம்ப கம்மியா நம்பரா தெரியும். பட் we have to see in a context of that it is a recently independent nation that too was subjected to 200 years of colonial rule. ஸோ 200 வருஷமா எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணி இண்டிபெண்ட் ஆகி இப்போ 4% growth கொடுக்குது அப்படின்னு அது பெரிய விஷயம். நெகட்டிவ் இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம். அதுல 4% growthன்றது ஷுட் பி அப்ரிஷியபிள். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப் டேக்கன் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதனால கேபிட்டல் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை. முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் பிரைவேட் அலோவ் பண்ண முடியும் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பிளானிங் கமிஷனும் சரி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெகுலேஷனும் சரி, clearly demarcated the areas between private and public enterprises. So அதை தாண்டி பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும்போது அஃப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணி அதையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி ரோட் மேப் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, த ஃபைனல் டாபிக் இஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இது வந்து ஒரு லாங் டேர்ம் சேலஞ்ச். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ ப்ராப்பர் ரிஃபார்ம் இஸ் ரிக்வயர்ட் டு ஸ்ட்ரென்தன் அக்ரிகல்ச்சர். டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் தேர் வாஸ் செமி ஃபியூடல் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் இந்தியா. ஸோ ஃபியூடலிசம் எப்பயும் முடிஞ்சு போச்சு, அதனால செமி ஃபியூடல் எலிமெண்ட்ஸ் இந்தியாவில் இருந்தது. அதான் மெயினா என்னன்னா ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும். இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்துடைய பெரிய நெகட்டிவ் என்னன்னா, இதனால பீப்புளும் பெனிஃபிட் ஆகல, அக்ரிகல்ச்சரும் பெனிஃபிட் ஆகல. ஸோ it benefited neither the people nor the agriculture, but only the zamindar. The particular zamindar got highly benefited and intermediates benefited. ஸோ கல்டிவேட் பண்றவனுக்கும் நான் போய் சேரல, எதுவுமே ஸ்டேட்டுக்கும் எதுவுமே நன்மையா கிடைக்கல. அதனால இந்த சிஸ்டமை எப்படியாவது அபாலிஷ் பண்ணி ரிமூவ் பண்ண முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம். இதை தாண்டி they also decided to improve the production and productivity of agriculture. So land reforms la renda பிரிக்க முடியும். The legislative, technological. The legislative also known as institutional reforms. And the technology is known as infrastructural reforms. Institutional infrastructure. In institutional reforms la main 3 step எடுப்பாங்க. First, abolition of zamindari settlement, zamindari system. So first zamindari system abolish பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல்ஸ் அமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ண உடனே அவங்களுடைய ஜமீன்தாரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும். ஆல்ரெடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். டெஃபினட்டா தே வில் அப்ரோச் கோர்ட். ஓகே, அப்படி அப்போ அப்ரோச் பண்ணும்போது கோர்ட் வந்து அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரியை நல்லிஃபை பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸையும் அமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் 31A. ஓகே, தட் ஹஸ் பீன் அக்கார்டிங்லி அமெண்டட். ஓகே, ஸோ அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவங்க பண்றது என்னன்னா, they brought tenancy reforms. So this is the second step taken by the government. They brought tenancy reforms. The tenancy reforms means the reforms guaranteed the tenant the occupational rights for the land, and it guaranteed that the rent will not be enhanced arbitrarily. So நிலத்தை ஊழறதுக்கு பர்மிஷன், ரெண்ட் இஷ்டத்துக்கு ஏற்ற மாட்டோம், அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. And progressively the tenant were given the right to acquire the property in which they are cultivating. எந்த நிலத்தை அவங்க கல்டிவேட் பண்றாங்களோ அதை ஃபியூச்சர்ல வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான ரேட் என்னன்றதையும் சொல்லிடுவாங்க. ஓகே, நீங்க நான் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் என்கிட்ட கொஞ்சம் சஃபிஷியண்டா பணம் வருதுன்னா அதை வாங்கிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பணத்தையும் ரீசனபிளா வச்சிருப்பாங்க. ஸோ this is the tenancy reforms they brought in. அடுத்து அவங்க கொண்டு வந்ததுன்னா லேண்ட் சீலிங். ஸோ ஒருத்தர் கீழே இவ்வளவு நிலம் தான் இருக்கணும் அப்படின்னு லேண்ட் சீலிங்கையும் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது இண்டிவிஜுவலுக்கும் லேண்ட் சீலிங் வைப்பாங்க, ஃபேமிலிக்கும் லேண்ட் சீலிங் வைப்பாங்க. ஸோ தட் தி அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம் இஸ் த சர்ப்ளஸ் லேண்ட், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கு,
அது அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி இன்னொருத்தருக்கு போகணும், அது இல்லாதவங்களுக்கு போகணும். அதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸோட அப்ஜெக்டிவ். இது எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான் யூனியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்களே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. பிகாஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ ஸ்டேட் were given freedom to bring those reforms accordingly. ஸோ ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் எங்க இருக்கோ அங்க அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் வரும், இல்லாத இடத்துல அங்க அது வராது. லேண்ட் சீலிங், டெனன்சி ரிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் அப்போ அந்த ஸ்டேட் வைஸ் அங்கங்க இது பண்ணும். பட் இதுலயும் ப்ராப்ளம் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஒரு 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 யூனிஃபார்ம் பேட்டர்ன் பார்க்க முடியாது லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அது வந்து ஒரு ஹேபஸோடான லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பேட்டர்ன் தான் பார்க்க முடியும் பிகாஸ் ஆஃப் இன்டர் ஸ்டேட் டிஃபரன்ஸ் இன் கண்டிஷன்ஸ். ரெண்டாவது, ஜமீன்தாரி இஸ் ஈவன் ஆஃப்டர் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், the 31A, 31C, ஜமீன்தார் இஸ் யூஸ்ட் லீகல் ப்ராசஸ் டு டிலே தி ரிஃபார்ம்ஸ். ஸோ அவங்க இருந்து லேண்டை கன்ஃபிஸ்கேட் பண்றதை அழகாக தடுப்பாங்க பை பிரிங்கிங் பே ஆர்டர். அதே மாதிரி தேர் ஆர் சோ மெனி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். லோக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது லோக்கல் அஃபிஷியல்ஸ் தான். ஸோ இந்த லோக்கல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஒரு காலத்துல இந்த ஜமீன்தார் கீழே இன்டர்மீடியட்டா வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஜமீன்தார் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த இம்ப்ளிமெண்டேஷனை டிலே பண்ணிடுவாங்க. இதை தாண்டி they used binamis to transfer their property. So the landlords used binamis to evade land ceiling act. And the tenants reforms also delayed because the tenants were illiterate, and they used the opportunity to delay the tenancy reforms. So ultimately institutional reforms வந்து சக்சஸ்ஃபுல் இல்லைன்னு பார்த்தா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகல. ஓகே, மிக்சடு ரிசல்ட் தான். ஒரு சில இடத்துல ஓகே, பட் ஒரு சில இடத்துல ஆகல. In addition to that, the fragmentation ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, அதே மாதிரி there is a clause called personal cultivation. ஸோ ஜமீன்தாரி கிட்ட இருந்து நிலத்தை எடுக்கும் போது அவங்க பர்சனல் கல்டிவேஷனுக்காக என்ன நல்லா இருக்கோ அதை விட்டுட்டு மற்றதை தான் டேக் ஓவர் பண்ணுவாங்க அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரியில. ஆனா இந்த பர்சனல் கல்டிவேஷன் என்னன்றது ஒரு சில ஆக்ட் டிஃபைனே பண்ணாது. ஒரு ஸ்டேட்ல வேற மாதிரி பண்ணிருப்பாங்க, ஒரு சில ஸ்டேட்ல வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ யூனிஃபார்மா பர்சனல் கல்டிவேஷன் என்னன்ற டெஃபினேஷன் இருக்காது. ஸோ ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலான நிலத்தை தன்னுடைய பர்சனல் கல்டிவேஷன் விதமாக காமிச்சிருவாங்க. அதை இந்தியன் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண முடியாம போயிடும். ஸோ அகைன் த இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் இஸ் ஹைலி ப்ரொடியூஸ் மிக்சட் ரிசல்ட். ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவ் என்னன்னா இந்த செமி ஃபியூடல் சிஸ்டம் எல்லாம் அப்ரோச் பண்ணிடுறாங்க. ஆனாலும் ஒன் வே தி அதர் வே ஸ்டார்டட் டு கண்டினியூ இன் அ டிஃபரெண்ட் ஃபார்ம். அடுத்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஃபார்ம்ஸ்ல அவங்க கொண்டு வந்ததுன்னா கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய முக்கியமான பர்பஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. We all know about green revolution. ஸோ அதுதான். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே, அது ஸோ what they did is they introduced the high yield varieties, high yield variety crops. இரிகேஷன்ஸ்க்கு பெரிய லெவல்ல மெஷர்ஸ் எடுப்பாங்க. கெனால் சிஸ்டம், டியூப்வெல் சிஸ்டம், போர்வெல் சிஸ்டம் இது எல்லாமே செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மிஷின்ஸ், மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. த்ரெஷிங் மிஷின், டிராக்டர், சோவிங் மிஷின், ஹார்வெஸ்டர் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஃபோர்த் அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி கிராப்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ அந்த ஈல்டை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி கிராப்ஸுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். மெனி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் வேர் ஃபவுண்டட் திஸ் டைம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா fertilizers and pesticides are given. இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் started to give loans கொடுத்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ அது ஒரு பேசிக் ஐடியா இருந்தா போதும். இந்த கிரீன் ரெவல்யூஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஸ், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. we started to become self sufficient in agriculture. பாவர்ட்டி அட்ரஸ் பண்ணிட்டாங்க, ஃபெமைன் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுட் அப்படின்றது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு. முன்னாடி ஒரு பெரிய த்ரெட்டா இருந்தது. 1960s அப்புறம் இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம், அதுவும் பர்டிகுலர்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி வந்துருவாரு. லால் பகதூர் சாஸ்திரி கேவ் எனார்மஸ் புஷ் ஃபார் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ அவர் பீரியடுக்கு அப்புறம் பெருசா அது ஒரு ஸ்கார்சிட்டின்றது பெருசா இருக்காது. ஆனால் தெர் ஆர் சோ மெனி நெகட்டிவ்ஸ் இன் கிரீன் ரெவல்யூஷன். ஒரு பக்கம் என்னன்னா என்வரான்மெண்டல் இம்பாக்ட். அந்த சலைனிட்டி, ஆல்கலினிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும் சாயில்ல, எக்ஸாஸ்ட் ஆயிடும் சாயில், யூசேஜ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அப்புறம் பெரிய பெரிய இரிகேஷன்ஸ் இதெல்லாம் சாயில வந்து பயங்கரமா பாதிச்சிடும். செகண்ட் இம்பாக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா அந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்குது. ஸோ இம்பேலன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்
The next negative of green revolution, inter-region, intra-region differences பயங்கரமா இருக்கும். ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபரன்சஸ் பயங்கரமா இருக்கும். இது எல்லாமே. மூணாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the loans. So government started to give indiscriminate loans to the peasants. It increased the liability of the government. ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் ஆனாலும் எல்லா இடத்துலயும் அது ப்ராப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரல. அதனால அந்த லோன்ஸும் ஒரு பெரிய லைபிலிட்டியா மாறும் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, வித்தின் பெசன்ஸ் தேர் வேர் டிஃபரன்சியேஷன். ஸோ த கிரீன் ரெவல்யூஷன் பெனிஃபிட்டட் ஒன் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, பட் இட் அஃபெக்டட் தி அதர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ல கிரீன் ரெவல்யூஷன் வந்து ஹைலி சக்சஸ்ஃபுல். அங்க வந்து பெசன்ஸ் வந்து ரொம்ப வெல்த்வுட்டா எக்கனாமிக்கலா டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. இதுவே மூணாவது ஓகேங்களா, டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, பட் ஒன் செகண்ட், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சவுத்ல பொறுத்த சவுத் ஓகே, இந்த காவிரி டெல்டா ரீஜன்ல பெசன்ஸ் வேர் benefited from the green revolution. In case of eastern India, there was no proper development. So peasants of North India, peasants of South India, peasants of Eastern India, அந்த டிஃபரன்சஸ் பார்க்க முடியும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல. அதுவும் காரணம் கிரீன் ரெவல்யூஷன் தான். அதே மாதிரி those peasants who have already accumulated certain wealth, they can able to get the benefit of green revolution. அந்த பேஸ் கேபிட்டல் இல்லாதவங்களுக்கு கிரீன் ரெவல்யூஷன்ல பெருசா சக்சஸ் வரல. ஸோ இதுதான் அந்த சோஷியோ எக்கனாமிக் இம்பாக்ட். அதே மாதிரி பொலிட்டிக்கல்லி பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் வீட். So those who are cultivating wheat created a lobby and influenced the government to set MSP in their favor. So இந்த மாதிரி அது பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் கிரீன் ரெவல்யூஷனோட இம்பாக்ட பார்க்க முடியும். மற்ற கிராப்ஸுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வீட்டுக்கு தான் பயங்கரமே. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் நேச்சுரலி டில்டட் சைட் ஆஃப் வீட் கல்டிவேஷன். ஸோ அதுவும் ஒரு பெரிய சேலஞ்சா போயிடும். ஸோ தீஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இது எனி அதர் டவுட்? With this we'll stop now. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த ஒரு ஐடியா இருந்தா போதுங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு. சும்மா அந்த அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, டெனன்சி ரிஃபார்ம்ஸ், லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படின்ற வேர்டை போட்டாலே ஓரளவுக்கு உங்க ஆன்சர் ஃபில் ஆயிடும். அதெல்லாம் கீவேர்ட்ஸ் ஃபார் ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt? No doubts. No doubts, sir. Okay, thank you.